சார் திருமாவளவன் அவர்கள் நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. நான் வந்து ஸ்டாலின் அவர்களை கேட்டுதான் பதவி வாங்கிக்கிட்டேன், வாழ்த்து பெற்று தான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணியில இருந்து அப்ப விலகல அவரு. இது நான் என்ன சொல்றது புரியல. இவர் என்னன்னே ஒண்ணுமே புரியல. என்னை கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகிச்சை பெறணும் திருமாவளவன். நிஜமா. ஏன்னா இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. ஏங்க நீங்கள் வந்து இப்போ நான் கேட்குறேன், எனக்கு பிடிக்காதவங்க கூட இருக்கீங்க, பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்க, வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், நான் விரட்டிட்டுருந்தேன். பிடிக்காதவங்க எனக்கு வந்து எனக்கு விரோதியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் வந்து நிற்கணும்னா வாங்க என்ன ஏதுன்னு உட்காந்து பேசி தண்ணி கொடுத்து பண்ணுவோம். அதுதான் முறை. நீ எதுக்கு வந்தேன்னுலாம் கேட்க முடியாது. அது மாதிரி நான் போகிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி போ அப்படி தான் சொல்லுவாங்க. சரி நான் போயிட்டு வரட்டுங்களா அப்படின்னு கேட்டால் சரி போயிட்டு வாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இது என்ன பேச்சுன்னு தெரியல. இப்படி ஒரு பித்தளமாத்து பேச்சை நான் பார்த்ததே இல்லைம்மா. நான் அதுதான் நான் சொன்னோம். இது பித்தளமா இப்படி ஒரு பேச்சை என் வாழ்நாளில் எந்த அரசியல்வாதிகிட்டும் இல்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு அந்த இடத்துல. நீங்கள் கவனிச்சினா தெரியும். இடதுசாரிகள் முடிவு, இடதுசாரிகள் முடிவு. இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாழங்கலத்தில் விழுந்தால் போய் விழுந்துருவாரா? நான் கேட்குறேன், நேரடியாக கேட்டுறேன். இது எப்படி கேட்டதான். இடதுசாரிகள் முடிவை எடுக்கிறோம், இடதுசாரிகள் முடிவை நாங்கள் எடுத்தோம், இடதுசாரிகள் முடிவுகள் எடுத்தோம்னா இடதுசாரிகள் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு நீங்கள் எடுப்பீங்களா? உங்களுக்கு தனியாக சுயமாக கிடையாதா? நான் கேட்குறேன். ஆனால் ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார், ஸ்டாலின் அவர்கள் நீக்கலை, உங்களை கூட்டணியிலிருந்து நீக்கலை. ஆனால் நீங்கள் வெளியே போகிறீங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க நாங்கள் கூட்டணி வெளியேறணும்னு சொல்லிட்டு நீங்கள் மரியாதை நிமித்தமாக சொல்கிறீங்க. இங்கே சொல்லிட்டு போனாலும் ஒன்று தான், சொல்லாமல் போனாலும் ஒன்று தான், போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குது சார்? டெம்பரவரியாக போகிறாங்க. இந்த டெம்பரரி பர்மனெண்ட் மக்கள் எல்லாத்தையும் பார்த்து துப்பிட்டு இருக்கிறாங்கம்மா. நீங்கள் என்னம்மா பேசுகிறீங்க? நீங்கள் மக்கள் என்ன கிரவுண்டில் மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மூத்த ஊடகவியலாளர்கள் பல பேர் பேசுறதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. திருமாவளவனுடைய சகாப்தம் முடிஞ்சிருச்சு. இது ஏன் தெரியுமா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ராஜபக்ஷ கிட்ட போய் உங்கள் கை தான் போச்சு. ராஜபக்ஷ கை கூட வரல, இவர் கை தான் ராஜபக்ஷ கிட்ட போச்சு. பார்த்துருப்பீங்க அந்த காட்சியை. அதுக்கு இருங்க அடவுங்க, நான் வந்து மென்டலை பற்றி அப்புறம் பேசுவோம். அவன் ஒரு மனநோயாளி. அவன் நான் என்ன சொல்கிறேன்னா, திருமாவளவன்ட்ட கை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் கை தான் தேடிட்டு போச்சு. அதை நான் பார்க்குறோம். அது அந்த கை போகும்போது கொதிக்குதுங்க நமக்கு அந்த கை. நீங்கள் தான் கை தலை வந்து போகிறீங்க. அப்போ நக்கலாக சொல்கிறான் கை கொடுத்துட்டு, நல்ல வேலை நீங்கள் வந்து அவங்க தலைவரோட இல்லை இருந்திருந்தீங்கன்னா நீங்களும் போய் சேர்ந்துருப்பீங்கன்னு சொல்கிறான். அதையும் கேட்டு வந்துட்டு நாங்கள் நாகரிகம் கருதி கை கொடுத்தேன், பண்பாடு நாகரிகம், இந்த கதையை நம்ம கேட்டோம். அன்றைக்கி தான் முதல் ஸ்டெப் டவுனு. இன்றைக்கி இதை விட மிகப்பெரிய ஒரு துரோகமாக பார்க்குறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் திமுக காரன் கிடையாது, நான் ஒன்றும் வந்து விசிகாக கிடையாது. ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன்னு கேட்டால் மிகப்பெரிய தவறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வந்து சப்பக்கட்டை எது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமாளிக்கிற வேலை. இப்போ தான் முதல் முறையை பார்க்குறேன் திருமாவளவன் வந்து சமாளிக்கிற திருமாவளவனை பார்க்குறேன். சமரசம் இல்லாத திருமாவளவன் வேற, சமாளிக்கிற திருமாவளவன் வேறையா நான் பார்க்குறேன். ஒரு காலத்துல நீங்கெல்லாம் வந்து நம்பிக்கையோட உங்களோட சேர்ந்து பயணப்பட்ட காலம் இருக்குல்ல, நான் சொல்றது 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சொல்றேன். அன்னைக்கு நாங்களாம் வந்து வியந்து பார்த்தோம். இதே திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அவர் பேசுறது நினைவு இருக்கான்னு தெரியல, பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரமாக இருக்கிறதுன்னு பேசினார். எப்படி பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரமாக இருக்குன்னு பேசினார். அந்த பாராளுமன்றத்தில் போய் உட்காந்துட்டு அதை தாண்டி இவன் கேட்டால் நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து உட்காரிங்க. அப்போ சட்டமன்றம் எப்படி பாருங்கள், பாராளுமன்றமே பொறுக்கிகள் கூடாருன்னா அப்போ சட்டமன்றம் என்ன கூடாரம்? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அங்கே உட்காந்துனீங்க, உங்கள் தம்பியை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு சார்? என்னன்னா இப்போ டெம்பரவரியா வராருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டா எப்போ வேணா கலந்து போயிடுவாரா? பேச்சே சரி கிடையாது. இதுவே தப்பு. முதல்ல மீண்டும் சொல்கிறேன், இது முதல்ல நீங்கள் போனதே மக்கள் எண்ணத்துக்கு விரோதம். அதில் என்ன வந்து தற்காலிகம், அதில் என்ன தற்காலிகம், எதுக்கு தற்காலிகமாக போகணும்? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோசடித்தனமான பேச்சு. இது வந்து ஏமாற்றுத்தனமானது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சுட்டார்ல சார். சார்லஸ் மார்ட்டினுடைய அந்த பேட்டி இப்ப எனக்கு நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதாவது இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. சார்லஸ் மார்ட்டின் வந்து குடும்பத்தில் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அவர் வந்து ஆதவ் அர்ஜுனாவை அடையாளப்படுத்துறாரு. இது குடும்பத்துக்குள்ள நடக்கிறது. அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா மகன் பக்கமா மருமகன் பக்கமான்னு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்குது. நமக்கு பிரச்சனை இப்போ வந்து கேட்டால் சொன்னார் உண்மைதானே. நான் சொல்கிறேன்னு கேட்டால் பிஜேபி கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டாரு.
என்ன அவங்க சொன்னது என்னன்னா, பிஃபோர் எலெக்ஷன் பண்ண சொன்னாங்க, திமுக கூட்டணியை உடைக்க சொன்னாங்க. இப்போ திமுக கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் உடைச்சிருக்கிறாரு. இப்போ இதில் லாபம் யாருக்கு? எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு வாங்கி தானே கூட்டணி வச்சுருப்பீங்க. எப்படி இருந்தாலும் தேர்தல் செலவுன்னு நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்கன்னு சொல்லலை, அது உங்களுக்கு பிடிக்காது, லஞ்சம்லாம் உங்களுக்கு பிடிக்காது, அது செய்ய மாட்டீங்க. ஆனால் தேர்தல் செலவினத்துக்குன்னு சொல்லி ஒரு தொகையை வாங்கியிருப்பீங்கல்ல, 8 சீட்டு வாங்குறீங்கன்னா அந்த 8 சீட்டுக்கான வந்து தொகையும் சேர்த்து வாங்கியிருப்பீங்கல்ல. அப்போ அங்கேயும் தொகையை வாங்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோபாவை வாங்கிட்டு அப்புறம் நான் சோபாவும் வாங்கலை அதுவும் சொல்கிறீங்க. நான் இப்போ நான் ஒரே ஒரு சிம்பிளாக கேட்குறேன். இப்போ நேரடியாக அந்த காணொலி பார்க்குறேன் அத்தனை பேர் ஒரே ஒரு கேள்வி தான். என்னென்னா என்ன விளக்கம் தராருன்னா, நான் பதவிக்கு ஆசைப்படுறோம் கிடையாது, பணத்துக்கும் ஆசைப்படல. அப்போ எதுக்கு இந்த மந்திரி பதவி வாங்கினீங்க நான் கேட்குறேன். தொண்டர்கள் ஆசை. நான் என்ன கேட்குறேன்னா, சரி அப்படியே வாங்கினீங்க, சமூக நீதி எதுக்கு? சமூக நீதி வாங்கினால் கூட அமைச்சர் பதவி கொடுத்தாங்க சார். நான் என்ன சொன்னேன், இந்த பதவி நான் சொல்றதுக்குன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க நீங்கள் அந்த பதவி பெறல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தில் உட்கார்ற மாதிரி வந்து நீங்கள் அதுக்காக தான் நீங்கள் இந்த பதவி வாங்கன்னு தான் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். எப்படி வேணாலும் போய் வந்து புறவாசல் வழியாக போயிட்டு நீங்கள் பதவி வாங்குறது அது அர்த்தமற்றது இல்லை. இது புறவாசல் தானே, எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கே வாங்கியிருக்கணும், எங்கே வாங்கணுமோ அங்கே வாங்கியிருக்கணும். சார் அங்கே அங்கீகாரம் கிடைக்கலன்னு தானே இங்கே வந்து அங்கே கிடைக்கலனா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது வந்து அவங்க மூலமாக வாக்கு வாங்கிட்டு வெற்றி பெற்று இங்கே போயிட்டு நீங்கள் வந்து வாங்குறது இது மிகப்பெரிய துரோகமா இது. சார் இப்போ மக்களை வந்து எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட கேள்வி சார். இப்போ திரும்ப அவர்களை நம்ம திட்டுறோம், அப்போ வாழ்த்து சொல்லி அனுப்பின ஸ்டாலின் அவர்கள் மட்டும் நான் அதனால தான் நான் இங்கே கரெக்டாக கேட்டீங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே எதிர்கட்சின்றது ஒன்று கிடையாது. வாழ்த்து சொன்னாலும் தவறு தான், கேட்டா அதுக்கு ஒரு நாகரிகம்வாங்க. இப்போ எல்லாம் நாம தான் இப்போ நாகரிகம் இல்லாத ஆயிட்டோம். அப்போ எல்லாத்துக்கும் அசிங்கமா பேச வைக்கிறது அதுதான் திமுகவோட ஸ்டைலு. என்னம்மா நீங்கள் இப்படி கேட்டீங்க, டிஎம்கேவோட ஸ்டைலு அதானே. நேரடியாக அவர் வந்து திட்டமாட்டார், தட்டி விட்டாக்கா அசிங்கமாக கேட்டார். இதை விட அசிங்கமாக திருமாவளவன் யாரையாவது இதுக்கு முன்னாடி யாராவது கேட்டிருக்க முடியுமா? அவர் வெளிப்படையாக கேட்டார் ராசா, இங்கே பல பேர் கேட்கல, இது உண்மை. இது மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறான், கடந்து போகிறான் மனசுக்குள்ளே. ஆனால் நான் மனசுக்குள்ளே நான் உண்மையே நான் வந்து உள்ளபடியே நான் வந்து இப்படி கூட ஒரு அரசியல்வாதியா இவ்வளோ நாள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாரு, இது போன்ற ஒரு அரசியல் விஞ்ஞானி யார் திருமாவளவன் தான் நான் நினச்சேன். அடடே இவர் மிகப்பெரிய அரசியல் விஞ்ஞானி தான் அவர். ஏன்னா இங்கே ஆதரவு அங்கே கூட்டணி, அதுக்கு ஒரு காரணம் இடதுசாரிகள்லாம் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதனால நான் ஆதரவு தெரிவித்தேன். சரி, அதனால ஆதரவு தெரிவிச்சா இல்லை உயர்நிலை குழு கூட்டி முடிவு எடுப்பேன். அப்போ எது நீங்கள் தான் வந்து இடதுசாரிகள் போயிட்டா நீங்களும் போகிறீங்க. அப்புறம் உயர்நிலைக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க, எல்லாம் அப்படியே ஜனநாயகப்படி கட்சி நடத்துகிற மாதிரி கேட்டாங்க. இத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க, இத்தனை பேர் கை தூக்குனாங்க, இத்தனை பேர் ஆதரவு தெரிவித்தாங்க, இது எல்லாமே. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்க, கூட்டணி விட்டு போயிட்டா, நான் 2 நாட்கள் கழித்து நாங்கள் அதை முடிவு செய்வோம். காங்கிரஸ் திட்டினாங்க. காங்கிரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே விமர்சனம் இல்லை. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வராதிங்க, போயிட்டீங்க திரும்பி வராதிங்க, நன்றி மீண்டும் வராதீர், கரெக்ட், நன்றி மீண்டும் வராதுன்னு சொல்லி ஆயிட்டீங்களா, நாகரிகமாக போட்டாங்க. அதே தான் இவங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு சொல்லலை. யாருக்கு? கம்யூனிஸ்டுகளுக்கு இவங்களுக்கு அதே தானே, காங்கிரஸ்க்கு என்னவோ அதே தானே. அவங்க சொல்ல அசைன்மெண்ட் இவங்க நிறைவேத்துறாங்கன்னு என்ன விஷயம்னா, காங்கிரஸ் வந்து சாஸ்திராங்கமா மொத்தமா வந்து சொல்லுவாங்கல்ல, மொத்தமா குப்பரடிச்சு விட்டுட்டாங்க. என்னன்னா 29 வரைக்கும் நாங்க உங்களோட பயணிக்கிறோம். இவங்க அதை சொல்லலைல்ல, இவங்க அதை சொல்ல 29ல ஒரு ஆள் ரிட்டர்ன் வந்துடலாம். சரி, இவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்ததா அவங்க செய்யறாங்கன்னு நம்ம பார்க்க கூடாதா? இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல, இது அசைன்மெண்ட்லாம் யாரும் திமுக தரப்புல வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த விமர்சனம் வரலன்னா நீங்க சொல்லலாம். இது ஆராசா திட்டுறாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து புண்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து எவ்வளவு அரசியல் எங்களுக்கு காது குத்தினாங்கன்னா, காது குத்தி 70 ஆண்டு காலம் காதை குத்தி 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சி வெளியே வர அளவுக்கு ஓட்டம் இருக்கு. நீங்க வேற ஒண்ணு, இதெல்லாம் நாங்க எவ்வளவு பார்த்துருக்கிறோம். நீங்க வேற ஒண்ணு, சும்மா அப்படிதான் சொல்லுவாங்க, சரிங்களா? அப்புறம் நீ பண்ணுப்பா, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருவாங்க. இல்லைன்னா என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துக்கணுமா? ஒரு கூட்டணி கட்சி தலைவரே இவ்வளோ அசிங்கமாக ஆபாசமாக சொல்லும்போது என்ன, ஆராசா வந்து ஆபாச ராசாவாக தான் பேசினாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? கண்டிக்கணும்ல. கண்டிக்கிறது மட்டும் கிடையாது, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. இந்நேரம் ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும்ல, கடும் சொற்களை யாரும் வீசாதீங்க. இதெல்லாம் வந்து
அப்போ இவர் பண்ண அரசியலுக்கு அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சரின்னு சொல்லனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்புன்னு சொல்ல முடியல. சரின்னு சொல்லலை, நாமளும் இப்படி பேசுவோம். இது அண்ணன் திருமா மாதிரி பேசுவோம். ஆராசா சொன்னது நீங்கள் தப்பா சரியான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் இது அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தப்புன்னு சொல்கிறேன், ஆனால் நான் சரின்னு சொல்ல மாட்டேன். எப்படி தப்புன்னு சொல்கிறேன் ஆனால் நான் சரின்னு சொல்ல மாட்டேன். அப்படிதானே பேசுகிறாரு. இப்போ இது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சரின்னு சொல்லவும் மாட்டேன். எப்படி இருக்குது இப்போ? அவர் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு. இது ஒரு குழப்பமா? ஏங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். நீங்க அந்த கூட்டணி கட்சிகளினுடைய நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அதாவது இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா நாடாளுமன்ற தேர்தல் தான் அடுத்து அவங்களோட டார்கெட். ஆனா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த 5 வருஷம் ஆட்சி இருக்குமானே தெரியல. அவங்களுடைய ஆட்சி அவலங்களால அடுத்த முறை ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்ற ஒரு டவுட்டும் இருக்கு. அப்ப திமுகவை கைவிட்டுட்டா பிறகு அவங்க எங்க போவாங்க சார்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இவ்வளோலாம் ரொம்ப யோசிக்கிறீங்க. விசிகா கதை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் ஏன் அவ்வளோ யோசிக்க? விசிகா அந்த கம்யூனிஸ்ட் கதை முடிஞ்சிச்சு. நீங்கள் வேணா பாருங்கள், இவங்கெல்லாம் போய் ஏன் ஓடி போய் ஒட்டிக்கிட்டாங்க? இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக போயிட்டாங்க. ஏற்கனவே டிவிக்கெல்லாம் பகிரங்கமாக சொல்லிட்டாரு, 20% மட்டும் தான் அங்கே இருக்கிறாங்க, கட்சியில் இருக்க மொத்த பேர் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து நம்ம கட்சியில் தொண்டர்கள் இல்லை, அதனால் நம்ம வந்து சேர்ந்து அங்கேயே போயிடுவோம். இப்போ பத்தாத்துக்கு நீங்கள் பார்த்த சில காட்சிகள் தான் நான் பார்த்தேன். இவங்க வந்து அந்த சிந்தனை செல்வன் ஒருத்தர் அந்த வன்னியரசு பதவி ஏற்றுக்கும் போது அந்த கையை பிடிச்சி, யாருடைய கையை பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா இது ஆதவர்ஜுனா கையை பிடிச்சி நெத்திக்கிட்ட வச்சுக்கிறாரு. இது நீங்கள் பாருங்கள், அந்த காட்சியோட பாருங்கள். ஆதவர்ஜுனா கையை பிடிச்சி அப்படியே நெத்திக்கிட்ட வச்சுக்கிறத பார்க்குறேன். ஆமா சார், சொன்ன வார்த்தையை சொன்னபடி நிறைவேற்றிட்டாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இவங்களை இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இல்ல சார், அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டார்ல. எப்படி சொல்லியிருப்பாரு, நான் போய் அமைச்சர் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு. நான் நல்லா சொல்றேன் ஒரு விஷயம். நல்லா நான் வந்து கடுமையான சொற்கள் வந்து எனக்கு பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது கரெக்டாக தான் இருக்குது. சொல்லுவாங்க தெரியுமா, ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்தப்பா, ஃபினிஷிங் சரியில்லையே பண்ணுவாங்க. இப்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஜிக்ஜாக்காக மாறினீங்க. அதிமுக கூட்டணி வந்து திமுக கூட்டணி மாறினீங்க. அதுக்கப்புறம் நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் சொல்ல முடியும் வந்து தொடர்ச்சியாக வந்து திமுகவில் தான் பயணிக்கிறீங்க. கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மகன் ஸ்தானத்துலலாம் வச்சுருந்தா தான் சில பேர் சொல்லுவாங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன அவ்வளோ விசுவாசமாக இருந்தால் சொல்கிறேன். எல்லா விசுவாசத்தையும் நீங்கள் வந்து மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிட்டு நேற்று வந்து ஆதவர்ஜுனா எங்கேருந்து வந்தால் ஒரு மார்ட்டின் வந்து வந்து கொள்ளைக்காரனுடைய ஒரு மருமகன், அவ்வளோதானே. எல்லாருக்கும் தெரியும் லாட்ரி கொள்ளைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து இன்றைக்கி மாரிதாஸ் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. சின்ன வயசில் வந்து லாட்ரியால் அழிஞ்ச பல குடும்பங்கள்லாம் எங்கள் குடும்பமும் ஒன்று. உள்ளபடியே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டு மாதிரி கத்தையாக இருக்கும், லாட்ரி சீட் இருக்கும். நான் என்ன சொல்கிறது, எங்கள் குடும்பத்தில் அப்படி இருந்தது. இதெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அந்த பரிசு விழாத லாட்ரி சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக கிடக்கும். எல்லாம் பணம். அது ₹1 2 ரூபாயாகட்டும், ₹5 ₹10 எல்லாம் பணம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ கண் கலங்குது நமக்கு. இப்போ அதெல்லாம் நினச்சா நான் வந்து எங்கள் அம்மாவுடைய கண்ணீர்லாம் நினச்சி ஐயோ இதெல்லாம் பேசவே முடியாது. ஏன்னா அவ்வளோ இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வந்து லாட்டரி வந்து அதிபர்னு வேறு சொல்கிறாங்க. நான் தான் டேரெக்டாக சொல்லுது, லாட்ரி கொள்ளைக்காரனுடைய ஒரு குடும்பம் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசை வந்து ஆக்கிரமிச்சிருக்குன்னா அதை துணிச்சலாக எதிர்கொண்டு போராடணுமா? பேசி தானே ஆகணும். அதை வந்து கடந்து போகிறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து நீங்கள் கூட்டணி வைக்கிறது. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறேன். நான் பார்க்குறேம்மா அந்த அதாவது ஆதவர்ஜுனா என்ன அடையாளம்? ஆதவர்ஜுனா மார்ட்டினோட அடையாளம் தான் இல்லையா? அந்த கையை பிடிச்சி அப்படியே நெத்தியில் வச்சுக்கிறத பார்க்குறேன். வேணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வன்னியரசு பதவியேற்பு நிகழ்வு எடுத்து பாருங்கள், அதை காட்சியை பதிவேற்றம் பண்ணுங்க. யார் பண்ணாலும் தவறு தான். அதுவும் நான் பார்க்குறேன் அப்படியே கூனி குறுகி அப்படியே வன்னியரசு எப்படி அந்த பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ பதவி, இது என்ன இது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஜான் வந்து என்னை வந்து கட்சியில் சேர்ந்து இணைஞ்சு செயல்படணும்னு சொல்லும்போது சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்தரங்கெல்லாம் நடத்தணும், அது வந்து இந்த பயிற்சி பட்டறை மாதிரி நடத்தணும், அந்த டிபேட்டில் பேசுகிறவங்களாம் அடி உதெல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை கட்சிக்குள்ளே இழுக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை முன்னெடுத்து நீங்கள் செய்யுங்க நீங்கள் அப்படி சொல்லுவார். ஊடக விவாதங்களில் நீங்கள் வந்து
பங்கேற்கணும்னு சொல்லும்போது அப்போ நான் சொல்லிட்டேன் சார், இல்லை சார் என்னால் வந்து எனக்கு இந்த யூடியூப்பில் நான் வந்து பிரச்சனைகள் அடிப்படையில் பேசக்கூடியவன், நாளைக்கே தப்புனா தப்புன்னு பேசுவேன், அது கஷ்டமாயிடும். அப்போ நான் ஒரு முத்திரையை ஏற்றுக்க நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னத்தை சொன்னேன், அவர் தாராளமாக வந்து முதலமைச்சரே ஆகட்டும், நீங்கள் அதிகபட்சம் எனக்கு என்ன தருவீங்க, நிதியமைச்சர் கொடுப்பீங்களா, எனக்கு வேண்டான்னு. சத்தியமான உண்மை இது. நான் வேண்டாம், எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீங்கள் நிதியமைச்சரே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். ஒரு பிளான் இருக்குது எப்படியும் உங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான வந்து வழி. ஆனால் இப்போ இல்லைனாலும் நீங்கள் 31 தான் ஆட்சியை பிடிப்பாங்க எனக்கு தெரியும். ஏதோ ஒரு அதுக்கான வேலைகள் வந்து ஜரூராக நடக்கும்போது, வேகமாக நடக்கும்போது, அப்போ ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. அப்போ நான் வெளிப்படையாக நான் சொன்னேன், நீங்கள் நிதியமைச்சரே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு இதான் கம்ஃபர்டபுள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சு சுதந்திரம் வேணும். எனக்கு நான் போய் உங்களுக்கு ஆதரித்து பேசணும்னா நீங்கள் செய்கிற தப்புக்கு நான் முட்டு கொடுக்கணும். நீங்கள் தனி விமானத்தில் போனீங்கன்னா அதுக்கு நான் முட்டு கொடுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட்டில் போனீங்கன்னா நான் முட்டு கொடுக்கணும். கல்யாணத்துக்கு போனால் முட்டு கொடுக்கணும். இந்த முட்டு கொடுக்கறதுக்கு நான் ஜோல்னா பையை போட்டு நேராக எங்கே போயிடுவேன் எங்கே மும்பை வந்து சோனாகஞ்சில் போய் உட்காந்துருவேன். இதோட காசு நிறைய பார்க்கலாங்க. என்ன சொல்கிறீங்க, கரெக்டாக நான் சொல்கிறது இல்லையா? காமத்திபுரா போய் உட்காந்துட்டேன்னா இதோட நிறைய சம்பாதிக்கலாம். நான் தப்புனா தப்புன்னு சொல்லுவேன். எங்கள் அப்பனே சொல்லியிருக்கிறேன், நான் யாராலும் சொல்லுவேன். அப்போ எனக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் ஜான்கிட்ட ரொம்ப நம்ம நட்பு தொடரட்டும், நான் வந்து என்னால் என்னைக்கு செய்யப்பட முடியாது. எனக்கு பெரிய கனவுலாம் கிடையாது, பதவி வாங்கணும், பதவி வந்து பெரிய பண முடிப்பு வாங்கணுன்றலாம் கிடையாது. நான் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு எளிய மக்கள் பதவி அதிகாரத்தை பெறணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு ஒரு வழிமுறை இல்லையாப்பா, வழிமுறை வேணும்ப்பா. இப்போ நீங்கள் ஏன் அசிங்கப்படுறீங்க, எங்கே கேட்டு வாங்கணுமோ அங்கே கேட்டு வாங்காமல் எதிர்ப்பு அரசியலை பேசிட்டு நீங்கள் அந்த பதவி வாங்குறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். கடந்த காலத்தில் வந்து சத்யவாணி முத்து வாங்கினாங்க, கக்கன் வாங்கினார், இன்னும் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதவி வாங்கினாங்க. KR நாராயணன் வந்தார், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ எவ்வளோ பேர் உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்கிறாங்களே. இது அம்பேத்கர் வழிக்கு முற்றிலும் முரணான வழி தானே. நீங்கள் புறவாசல் வழியாக போய் வாங்குறீங்க. நீங்கள் மெயின் கேட் வழியாலும் நீங்கள் வாங்கணும். இதை சொன்னால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாதி வெறியர், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து பச்சையான துரோகம். இது நீங்கள் திமுக அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்றதுலாம் செகண்டுமா. அவங்களே கொடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போங்க அப்படி சொன்னால் நீங்கள் துரோகம் பண்ணுவீங்களா? இது துரோகம். உங்களுக்கு வாக்களித்த மக்கள் எல்லாமே வந்து திமுக வாக்களித்த மக்கள் எல்லாமே. ஆனால் அவங்கள கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து அடகுவில்லை வைக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக சார், நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா, நன்றி.